வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சரியாக 9 நாட்கள் நான் இந்த திருக்குறள் பணியை செய்ய முடியாமல் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்ததால், இன்று குணமாகி இன்றிலிருந்து அதை தொடங்குகிறேன். இடையிலே ஏற்பட்ட அந்த தடங்களுக்காக வருந்துகிறேன். நண்பர்களே, நாம் ஏற்கனவே இந்த திருக்குறள்ல அதிகாரம் 15 அதிகாரம் 15ல பிறன் இல் விளையாமை, இத நாம 2 குறள்கள் தான் நாம பார்த்தோம். அதுக்கு பின்னால நம்மளால பார்க்க முடியாம போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது என்னன்னா, 3வது குறள், 143வது குறள். 143வது குறள் என்னன்னா, விழிந்தாரின் வேரல்ல மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார். இழிந்தாரில் வேரல்ல மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார். இது அதுதான் இந்த பிறனில் விளையாமை அப்படிங்கிற அந்த ஒரு தவறு, அந்த ஒரு பாவத்தை பற்றி தான் வள்ளுவர் இதுல குறிப்பிடுறார். இதுல என்ன சொல்றாருன்னா, விழிந்தாரில் வேரல்ல. அவன் ஒரு செத்து போனவன். அவன் உயிரோடே இல்லாத ஒரு அவன் ஒரு பிணமாக அவன் நடமாடுகிறான். விழிந்தாரில்னா இறந்தவர்கள். விழிந்தாரின் வேரலர். அவர் தன்னுடைய நண்பருடைய மனைவியையே பெண்டால துணியும் பொழுது அவர்களை அவரு ஒப்பிடுகிறார். அவர்கள் எதற்கு ஒப்பீடு என்றால், அவர்கள் இறந்தவர்களும் இவர்களும் வேறு வேறு அல்ல. விழிந்தாரில் வேறல்ல மன்ற தெளிந்தாரில் அப்படின்னா, மன்ற தெளிந்தாரில் அப்படின்னா நம்முடைய நல்ல ஒரு நல்ல நண்பர்கள், நமக்கு ரொம்ப நன்கு பழகியவர்கள். இந்த நன்கு மன்ற தெளிந்தார்கள் அப்படின்னா நாம அவங்களோட நல்ல எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு அவங்களுடைய அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய வீடுகளுக்கு போவோம். அப்படி இந்த மாதிரிலாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கக்கூடியவங்க தான் ஒரு நல்ல நண்பரா அவங்க இருக்காங்க. அந்த மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார். அவர்களுக்கு, அந்த நண்பர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய மனைவியின் தோளை தழுவுபவர்கள் இவங்க இது பொதுவா எப்படின்னா எந்த இடத்துல ஒரு போக்குவரத்து இருக்குதோ, நம்ம நண்பர்கள் சந்திக்கிறது, நண்பர்கள் அவங்க நம்மளை உபசரிப்பாங்க, நண்பர்களுடைய மனைவி உபசரிப்பாங்க.
இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு இது இந்த சூழல் எல்லா இடங்களிலேயே உண்டு. ஆனால் இது போகும் பொழுது நம்முடைய கண் பிறன் மனைவியினுடைய அழகிலே நாம மயங்கி விடக்கூடும். நல்ல அழகா இருக்காங்களே. சிலர் வெளிப்படையா பேசிடுவாங்க. தெரியாத்தனமா அந்த மாதிரிலாம் நீங்க என்ன அழகா இருக்கீங்க அப்படின்லாம் பேசிடுவாங்க. அவங்க அப்படி பேசின உடனேயே அந்த பெண்கள்லாம் அந்த மாதிரிலாம் அவங்க திருப்பி பழகவே மாட்டாங்க. ஆனா சிலர் அப்படி அந்த மாதிரிலாம் பேசாம மனதிற்குள்ள இந்த ஒரு எண்ணங்களை வைத்துக் கொண்டு அவர்களுடைய நட்பை அவர்கள் பெறுவார்கள். அதற்கு என்ன வழிகள் உண்டோ அதை அவர்கள் செய்வார்கள். தங்களுடைய நண்பர்களுக்கு தெரியாமலே இப்படி செய்து இதுல அந்த பெண்களும் அந்த தவறுகளை செய்வார்கள். ஆண்கள் அதுல ஆண்கள் ஆண்கள் தான் அதுல ஒரு ஒரு கட்டுப்பாடோட ஒரு கட்டுப்பாடோட நாம எந்த தவறும் செய்யக்கூடாது. ஒரு நம்முடைய நண்பர்கள் இருந்தாங்கன்னா அதனுடைய பேச்சினுடைய அளவு இப்படி இருக்கு, பேச்சினுடைய நேரம் இருக்கு, அங்கேயே போய் கிடந்துகிட்டு இருக்க கூடாது, எதனாலும் ஒண்ணு செய்துட்டு இருக்க கூடாது. இதுகள் எல்லாம் இது அங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அந்த பெண்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இந்த கல்டிவேட் பண்றதுக்குள்ள ஒரு வழிமுறைகள். இந்த வழிமுறைகளை ஆண்கள் கையாள்வார். அதனாலதான் மந்த தெளிந்தாரை தீமை புரிந்து வருவார். அந்த மாதிரி அவங்க செய்யும் பொழுது இப்படியே ஒரு சிநேகம் உருவாகும். இந்த சிநேகத்தில் அந்த ஒரு உறவுகள் உருவாகும். இது கண்டிப்பாக மிகப்பெரிய தவறு. ஆண்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மொத்தத்துக்கு இதுல என்ன அப்படின்னு சொன்னா நாம என்னைக்குமே நம்முடைய நண்பர்களாகட்டும் கொஞ்சம் தெரிஞ்சவங்களாகட்டும் யாருனாலும் அந்த வீடுகளுக்கு போய் வாங்கி அந்த பழகுறதுங்கிறத நாம கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்படி செய்யும் பொழுதுதான் இப்படி எல்லாம் அந்த ஆசைகள் மனிதனுக்கு துளிர்த்து விடுகிறது. அந்த ஆசைகள் பெண்களையும் பாதிக்கிறது. அவர்களும் அதுக்கு ஆட்பட்டு விடுகிறார். இதெல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு சில நேரங்கள்ல அந்த பிறருடைய மனைவியையே கூட்டிக்கிட்டு ஓடி இருந்தாங்க. அப்ப இதெல்லாம் எதனால வருது அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி உள்ள இந்த தன்னுடைய நண்பர்களுடைய மனைவியோட பழகி பழகி அதுல அப்படி செய்யறவங்களை தான் அவர் சொல்றாரு. அத தீமை புரிந்து ஒழுகுவார். இதை நண்பருக்கு தெரியாம அவர் இல்லாத நேரங்கள்ல எல்லாம் அந்த பெண்ணோட போய் கூடி முயன்று அப்படி அந்த காரியங்களை அவங்க செய்யும் பொழுது அந்த தீமையை செய்தார். இவங்களை யாருக்கு ஒப்பிடேன்னு சொல்லி திருவள்ளுவர் யோசிச்சார். இது விழிந்தாரின் பெயர் அல்ல. நம்ம செத்த பய அப்படிம்போம். அதேதான் அதுல இலக்கிய மொழியில வள்ளுவர் சொல்றாரு, விழிந்தாரின் பெயர் அல்ல. இவங்க இவர்கள் இறந்தவர்களுக்கு சமமானவர்கள். இத எப்படி இத சொல்ல எவ்வளவு பெரிய ஒரு துரோகம், எவ்வளவு பெரிய
அந்த ஒழுக்க குறைவு, ஒழுக்க கேடு, இத வந்து ஒரு இடத்துல போய் பழகுற ஒரு இடத்துல இத நாம வந்து அத அப்படி புரிந்து ஒழுகணும்னா எவ்வளவு பெரிய கேடு. இதனால வந்து சில நேரங்கள்ல வந்து அதுகள் கொலைகளுக்கு இழுத்து செல்கிறது. அவங்க அதனால வந்து அந்த அவங்க வந்து அந்த நண்பர் வந்து சிலர் வந்து தெரியாத வரைக்கும் இருக்கும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கைகலப்பு. அதனால வந்து அப்படி வரும்போது வந்துகிட்டு அந்த மனைவியை வந்து பிரிகிறது. அந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க பாதிக்கப்படுறது. இதுல வந்து இந்த இதுல இருக்கும்போது இதை நாம எப்படி வந்து அதை பாதுகாக்கணும்? இது வந்து அந்த வீட்டில் அந்த நண்பர்களா இருக்கக்கூடியவர்களும் அந்த நண்பர்களை எதுவரை நாம் அழைத்து வர வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நாள் வந்து பழகலாம் ஒழிய மற்றபடி வந்து அந்த பழக்கம் பழகுறது வைக்கிறது அந்த மாதிரி வந்து எல்லா இடங்களும் போறது வாழறது அப்படின்னு இப்பெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஃபேஷனா பாத்தீங்கன்னா நண்பர்கள் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் வந்துகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வந்துட்டு ஒரு காரை பிடிச்சிட்டு எங்கெங்கெல்லாமும் போறாங்க. அதுல வந்து தவறுகள் நடக்காத வரைக்கும் சரி. ஆனா அப்படி தவறுகள் நடக்கிறதுக்கு அதுல வாய்ப்புகள் வரும்பொழுது அந்த தவறுகள் நேருதுன்னா அது வந்து ஒரு பெரிய தவறு. அப்படி அந்த தவறு செய்பவர்கள் வேற அவங்களதான் வந்து சொல்ல முடியும். வேற இதுக்கு வந்து அஹ், எவ்வளவோ காரியங்கள் வந்து அதுல நடந்திருக்கும். திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு? இவன் வந்து ஒரு இவனும் செத்தவரும் ஒண்ணுதான். நீ வந்து இந்த உயிரோட வந்து இந்த உலகத்துல வந்து நீ இருந்து வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ கொஞ்ச நாள் கழிச்சு போகக்கூடிய நீ இப்பவுமே நீ வந்து உயிரோட உள்ள ஒரு இடம். அதனால வந்து கண்டிப்பாக வந்து இத வந்து இதை விட கடுமையாக எப்படி சொல்லுவது? எனவே நண்பர்களே, இந்த பாவத்தை வந்து நாம் கண்டிப்பாக எல்லா மக்களும் எல்லா ஆண்களும் இந்த பிறன்மனை நோக்குதல் பிறன் மீது விளையாமை இதுகள் எல்லாத்துலேயும் இதுல நாம வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்து நம்முடைய நம்முடைய கண்ணை அங்கே இருந்து விளக்க வேண்டும். உன்னுடைய கண் வந்து உனக்கு வந்து விரோதமான காரியம் செய்தால் அந்த கண்ணை கூட பிடுங்கி விடுன்னு சொல்லி பைபிள்ல சொல்றாங்க. அது வந்து நீ வந்து கண்ணு இல்லாம இருக்கிறத விட நாளைக்கு நீ பாவத்தினால வந்து நரகத்துல வந்து நீ வேதனைப்படுறது இந்த கண்ணு இல்லாம இருக்கிறது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு பைபிள்ல சொல்றாங்க. அப்போ அது வந்து நம்முடைய அபயங்களை நாம் வந்து எதன் பக்கம் திருப்ப வேண்டும்ங்கிறத வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக வந்து நம்ம கவனமாக இருந்து இந்த ஒரு ஒழுக்க குறைவு ஒண்ணு நமக்கு ஏற்படாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. சரி நண்பர்களே, நாம அடுத்தால ஒரு குரலை 4வது குரலை நாளைக்கு பார்ப்போம். அதுவரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.